முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 150 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸை இது போல் நல்ல நீளமாக வெட்டி எடுத்திருக்கேன். அதே போல் வெங்காயம், பெரிய வெங்காயத்தையும் நீளமாக வெட்டி எடுத்திருக்கேன். ரெண்டும் ஒரே அளவு, சம அளவு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் இது சேர்க்கலாம், மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துடலாம். ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா பச்சரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு, அடுத்து மல்லித்தலை, கருவேப்பிலை, அடுத்து உப்பு எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி எந்தளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம்லாம் ஈரப்பதமாக இருக்கும் இல்லையா, அதனால் தண்ணி நம்ம சேர்த்துடக்கூடாது. அதுக்கப்புறமா நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி எப்படி தேவைப்படுதுன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்ல மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்பையும் மாவு போட்டுட்டோம்னாலும் அந்த மாவோட டேஸ்ட்டு தான் இருக்கும், இந்த முட்டைக்கோசு வெங்காயத்தோட ஃப்ளேவர் இருக்காது. அதனால் மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம பக்கோடாலாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ உங்களுக்கு இதை பக்கோடாவாக போடணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி போண்டா மாதிரியும் போட்டு எடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தட்டையாக பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வடை போல் கூட பொரிச்சு எடுக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு கிடைக்கும் இல்லையா, அந்த வடை போடுறத விட இந்த மாதிரி பக்கோடாவாக போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு ஸ்நாக்கு ஆனியன் பக்கோடா செய்வோம், கூட கொஞ்சம் முட்டைக்கோசையும் போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இல்லையா. மொறுன்னு மைக்கில் கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு சூப்பராக மொறுன்னு இருக்கும். எப்பயுமே நம்ம வெங்காய பக்கோடா செய்வோம், அது கூட கொஞ்சம் முட்டைக்கோசையும் சேர்த்து போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். காய்கறி பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் இது கூட சேர்த்து போட்டு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. முட்டைக்கோஸ் மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கு போடலாம். உங்களுக்கு வேறு என்ன காய் பிடிக்குதோ அந்த காயெல்லாம் இது கூட போட்டு கூட வெஜிடபிள் பக்கோடாவாக கூட நீங்கள் செய்யலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் சேர்த்த மசாலோட அளவுகளும் மாவோட அளவும் கரெக்டாக இதே அளவில் சேர்த்துக்கோங்க. காய் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் முட்டைக்கோஸ் வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா கருகக்கூடாது. முட்டைக்கோஸ் ரொம்ப கருகிருச்சு அப்படின்னா அந்த பக்கோடா கசக்கும். அதனால் கருக விடாமல் நீங்கள் எடுக்கணும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா இங்கே தோலோடையே நான் சீவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கை கழுவிட்டு தோலோடையே சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி நம்ம சிப்ஸுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே போல் பண்ணி எடுத்திருக்கேன். அது தோல் இல்லாமல் பண்ணியிருக்கேன், இது தோலோடு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். தோலை சீவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இதை தண்ணி வடி விட்டுலாம். நம்ம சிப்ஸுக்கெலாம் எப்படி பண்ணுமோ அதே போல் தண்ணியெலாம் இல்லாமல் வடியை விட்டு எடுக்கணும். இப்படி உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குத்திக்கோங்க. உங்களுக்கு வேகாது அப்படின்னு டவுட் இருந்தால் மட்டும் சிங்கிளாக நீங்கள் போட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். என்னடா இது இத்தனை வேலையா அப்படின்னு நினைக்க, இது வேலையே கிடையாது சும்மா சொல்லப்போனால். ஏன்னா அப்படியே சீவுறோம், குச்சியில் குத்துறோம், அப்படியே பொரிக்கிறோம். கடைசியில் தான் நம்ம மசாலையும் மேலே போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகுத்தூள், குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளோ இல்லை மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து அப்படியே எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு இது ஏதோ புதுசாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோமோ அப்படின்ற மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபீல் ஆகும். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு திடீர்னு வந்துட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, என்ன வீட்டில் ஸ்நாக்கே இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ டக்கு நம்ம வீட்டில் எப்போயுமே பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் பாருங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் என்னென்னா ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2 உருளைக்கிழங்கை எடுத்தோமா, சீவுனமா, அந்த மாதிரி எடுத்து பொரித்து கொடுத்து ஒரு டீயை வச்சு கொடுத்தோமா அப்படின்னம்னா அவங்களே இம்ப்ரெஸ் ஆகும். ஓ சூப்பர் ஸ்நாக் பண்ணி கொடுத்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அவங்களே கேட்குற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு யாராவது வந்தால் சட்டுன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்நாக்கும் ஆச்சு, பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சு கொடுத்த மாதிரி ஆச்சு. அவ்வளோதான், நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம பொரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல எண்ணெயை காய விட்டுறணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் நல்ல மொறுன்னு இருக்கும். இல்லைன்னா எண்ணெயில் ஊறிச்சுன்னா மொறுப்பாக இருக்காது. அதனால் நல்லா காய வச்சுட்டு சுருக்குன்னு போட்டு எடுங்க. அவ்வளோதான், எடுத்துருவோம். நல்லா மொறுன்னு பார்த்தாலே தெரியுது. அவ்வளோதான், எடுத்துருவோம். அப்படியே இறக்குன செகண்டில் அப்படியே உப்பு போடணும். அப்போ தான் உப்பு பிடிக்கும் எல்லாத்துலேயும். ஏன்னா நம்ம முன்னாடி உப்பெல்லாம் இதில் சேர்த்துக்கல. கூடவே கொஞ்சம் மிளகாத்தூளையும் தூவிடலாம். நல்ல மிளகாத்தூள் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூளும் 2 சேர்த்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த மாதிரி நம்ம நார்மலாக சிப்ஸ் போட்டு கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நமக்கு பிள்ளைங்க இந்த குச்சி எடுத்து நொறுக்கு நொறுக்கு லாலிபப் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப கருக விடாமல் வதக்கிக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறமா குட்டி தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன். நம்ம காரத்தை பொறுத்து இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம். நல்லா இது போல் மசாலாவில் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். தக்காளி இருக்கிறது கூட தெரியல, அந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடி பொடியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவோம். நான் வந்து ரெடிமேடில் சமோசா சீட்டு தான் எடுத்திருக்கேன். இது போல் 2 சீட் எடுத்திருக்கேன். இது போல் மாவும் கலந்து எடுத்து மைதா இல்லைன்னா கோதுமை ஏதாவது ஒரு மாவு இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு நல்ல நடுவில் இது போல் இன்னொரு சீட்டை இது போல் சென்டராக வச்சிடலாம். நான் வந்து முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்படி வச்சுட்டு நம்ம மசால் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா இதில் 1 ஸ்பூன் எடுத்து இதுக்கு மேலே வச்சிடலாம். அடுத்து இப்படி எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மேலேயே இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து பண்ணக்கூடாது. அடியில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சீட் எடுத்து தான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம இந்த மாவு கொஞ்சம் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து வெளியில் வராமல் ஒட்டும். அதனால் இது போல் லைட்டாக நீங்கள் ப்ரஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷில் வச்சு இது பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சீட் எடுத்து இது மேலே வச்சிடலாம். அதுக்கடுத்து இது போல் அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த சீட் எடுத்து கவர் பண்ணுறப்போ இது போல் கொஞ்சம் அந்த மாவு நம்ம கலந்து வச்சுருக்கிறத தடவி வச்சிட்டோம்னா நல்லா பிடிச்சிக்கும். அடுத்ததாக இந்த சீட் எடுத்து இதுக்கு மேலே அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த பக்கம் நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும். மசாலா அப்போ வந்து வெளியில் வராது நமக்கு. இதே போல் மற்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போட்டுடலாம் எண்ணெயில். ஒன்றொன்றாவே போட்டு எடுத்துக்கலாம், ஏன்னா பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் ஒன்றொன்றாவே போட்டுக்கலாம். நல்லா கலர் மாதிரி 2 பக்கம் நல்லா திருப்பி கலர் மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த டைமில் எடுத்துடலாம். கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி கலக்குவோமோ அதே போல் இதை கலந்து எடுத்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான தண்ணி ஊற்றி கலந்துடலாம். மாவு ரெடியாக பிசைஞ்சாச்சு. மாவு வந்து ஒரு ஊறட்டும். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிடணும். அதே சமயம் கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். உப்பு வந்து முன்னாடியே போட்டிருக்கோம், அதனால் மறுபடியும் போட தேவையில்லை. இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த மசாலாவோட ஒரு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். மசாலா போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விடணும். அடுப்பை அதே சமயம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கருகின வாடையெல்லாம் வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் ரெடி, மாவு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சீட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம அப்போ தான் சீட்டுக்கு வந்து மெலிசாக இருக்கும். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இல்லை பூரிக்கு தேய்க்கிற மாதிரிலாம் இல்லை, அதை விட நல்ல மெலிசாக தேய்க்கணும். இந்த மாதிரி 2 பக்கம் லைட்டாக தான் வேக வைக்கணும். ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதி சீட்டும் போட்டு எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள் கண்ணாடி மாதிரி தெரியணும். நான் நம்ம கை இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரிகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு மெலிசாக இருக்குது. சீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு அதை கடைசியில் பொரித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு சீட்டுக்கு ஒரு சப்பாத்திக்கு இந்த மாதிரி 2 ரோல் வந்திருக்கு. இந்த மாதிரி 2 வந்திருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டி தனியாக எடுத்துட்டேன். இதை வந்து தனியாக பொரித்து கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதே போல் மீதியும் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இது போல் சமோசா சீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். வெங்காய மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ சீட் வந்து நம்ம மடிச்சுக்கலாம். இப்படி ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி இந்த ஓரத்தை எடுத்து இந்த மாதிரி மடித்து இங்கே வரும் கரெக்டான ஒரு அளவில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் இதை இந்த பக்கம் இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டா நமக்கு ஒரு கோன் மாதிரி வந்துடும். இதில் நம்ம மசாலா வச்சுக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் வெங்காயம் எடுத்து இதில் வச்சிடலாம். மசாலா வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து மசாலா வந்து அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வச்சுட்டு மைதா இல்லைன்னா கோதுமை மாவு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாவை இந்த மாதிரி கெட்டியாக கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு இப்போ ஒட்டிக்கலாம். நல்லா இறுக்கமாக இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். சில நேரம் வந்து நம்ம ஒட்டிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து அப்படியே பிரிஞ்சு தனியாக வந்துடும். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இது போல் மீதி இருக்க எல்லாத்தையும் மடிச்சிடலாம். நான் வந்து மசாலா வந்து ஒரு 8 சமோசாவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் மசாலா ரெடி பண்ணேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போட்டுடலாம். நல்லா கலர் மாறி வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற சமோசா சீட் வந்து நீளம் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்கினோன்னா நல்ல 2 சமோசா இப்போ நம்ம போட்டிருக்க மாதிரி 2 ஷீட்டாக இருக்கும். 2 ஷீட்டும் சேர்த்து ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு ஏற்றா போல் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். சூப்பராக அந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததுமே முறுன்னு எடுத்துடலாம். அருமையான ஒரு ஆனியன் சமோசா ரெடி. ஒரு டைம் நாங்கள் வந்து ஆர்எஸ்புரம் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த நல்லி சில்க் ஆப்போசிட்டில் வந்து காரப்பொரி ஒரு அண்ணா விற்றுட்ருப்பாங்க. அங்கே போனால் காரப்பொரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நாங்கள் வேறு எங்கன்னா கடைக்கு போயிருந்தா கூட நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வருவோம். அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டு அங்கனக்குள்ளே பெஞ்செல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா ஆர்எஸ்புரம், அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டுலாம் வருவோம். சரி நம்ம இப்போ போக முடியல, சரி ரொம்ப நாள் ஆச்சு காரப்பொரி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ வீட்டில் செய்கிறேன். சரி மாங்காயும் இருந்தது, அப்புறம் கேரட் எல்லாமே இருக்குது வீட்டில். மாங்காயும் நேற்று வாங்கிட்டு வந்தது இருந்ததுனால சரி இதை பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் தள்ளுவண்டி கடை காரப்பொரி செய்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். அப்போ தான் அந்த பொரியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ நமக்கு வந்து கடிப்படுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக வெட்டிட்டோம்னா அந்த பொரியோடு சேர்த்து இது சாப்பிட்றப்போ பெருசாக சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி தனியாக மாங்காய் மட்டும் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் நல்ல குட்டியாக வெட்டிக்கோங்க. நல்லா மல்லித்தலையும் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த பெரிய வெங்காயத்தையும் இதையும் மாங்காய் வெட்டின மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். அடுத்து வெங்காயமும் ரெடி. வெங்காயம் வெட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் கேரட் துருவிக்கலாம். கொஞ்சமாக வேர்க்கடலையும் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பொரி கலந்துடலாம். ஒரு பவுலில் நம்ம வந்து பொரி போட்டுக்கலாம். நமக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து அதை பொறுத்து பொரி சேர்த்துக்கோங்க. இப்போ பொரி கலந்தாச்சு. இதில் வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம், மாங்காய், அடுத்ததாக நம்ம கேரட் துருவணும் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, அடுத்ததாக வேர்க்கடலையும் அதிகம் வேணாம், சும்மா அங்கங்கே ஒன்று இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும். இல்லைன்னா வேர்க்கடலை தான் அதிகமாக தெரியும், அதனால் கொஞ்சம் வேர்க்கடலை. அடுத்ததாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாம், காரம் அதிகமாயிரும். உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். எல்லாம் நல்ல அந்த இதோட டேஸ்ட்டுக்கு காரணமே அந்த தேங்காய் எண்ணெயோட மனம் தான். அந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி கலந்து சாப்பிட்றப்போ அந்த தேங்காய் எண்ணெய் மணத்தோடு சாப்பிட்றப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதில் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க, தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பொரியலையெல்லாம் உப்பெல்லாம் இருக்கும், நம்ம இதில் உப்பெல்லாம் கலக்க தேவையே கிடையாது. சூப்பரான ஒரு காரப்பொரி ரெடி. சூப்பராக பார்த்திங்களா, ரோட்டு கடையில் கொடுக்குற மாதிரி பேப்பரையும் சுருட்டியாச்சு. சுருட்டிட்டு எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட்றது தான்.
கொஞ்சம் பெரிய பேப்பராக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம குட்டியாக கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் தான் இந்த எப்பயாவது கடைகளுக்கு போனால் காரப்பொரி சாப்பிடுவோம். போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியானதான். அந்த டேஸ்ட்டை விட பல மடங்கு டேஸ்ட் நம்ம வீட்டில் செய்கிறப்போ இருக்கும். மறக்காமல் நீங்கள் இதில் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, அந்த மனமும் நல்லா இருக்காது, வீணாக போயிடும். மறக்காமல் இதே போல் நீங்களும் காரப்பொரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.